பாண்டியன் ஸ்டர் சீரியலில் அடுத்த வரை பேசலில் முத்துவேலுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால தான் கதிர் வந்து அவரை கூட்டிகிட்டு போன விஷயம் தெரிய வந்ததுனால அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கமும் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கமும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, நம்ம இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் சரி வராது, அவரை பார்த்து பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜையும் அதுக்கு அடுத்ததாக நம்ம கோமதியும் அவருக்கு தேவையான பழம் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதை வந்து நம்ம காந்திமதி பார்த்துடுறாங்க. என்னம்மா ராஜி, நீ உங்கள் அப்பாவையும் கோமதி நீ உங்கள் அண்ணனையும் பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா? மேலே தாம்மா இருக்கான், நீங்கள் போய் பார்த்து பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம கோமதி இருந்துட்டு முத்துவேல்கிட்ட போயிட்டு, அண்ணன் இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ பரவாயில்லம்மா, ஆனால் கோமதி ஒரு விஷயம் சொல்லணுமா, கதிரை நீ ரொம்பவே நல்ல பிள்ளையாக வளர்த்துருக்க. இப்படி ஒரு பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் மருமகன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ ரொம்ப நல்லாவே பிள்ளைய வளர்த்துருக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பெருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜி இருந்துட்டு, அப்பா டாக்டர் உங்களை வாக்கிங் போக சொல்லியிருக்காங்களே, நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இருந்துட்டு முத்துவேலை கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வராரு. பாண்டியன் பார்த்த உடனே, ராஜி கொஞ்சம் உள்ளே போமா, நான் அப்பா கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ராஜியும் கிளம்பி போயிடுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இனிமேல் உங்களுக்கு என்ன எதுவாக இருந்தாலையும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களை பார்த்துக்கிறேன். அப்படி இல்லையாட்டி உங்கள் மருமகன் கிட்ட சொல்லுங்கள், அவங்க உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. தடுமாறி விழ போகிறாரு பாண்டியன். தாங்கி பிடிக்கிறாங்க. போதாத காலம் யாருக்கு என்ன பாவம் பண்ணணும் தெரியல, அதனால தான் எனக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாரு. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.